விக்ரமாதித்தன் கதைகள் தொடர்கிறது. உங்கள் நன்மைக்காக நான் என்னை தியாகம் செய்து கொள்கிறேன். ஆயினும் முதலில் நான் போய் என் பெற்றோர்களிடம் சொல்லிவிட்டு வந்துவிடுகிறேன் என்று தெரிவித்தான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு அனுமதி அளித்தார்கள். சிறுவன் தன் வீடு சென்று தன் தாய் தந்தையர்களிடம் கைகூப்பி பின்வருமாறு வேண்டினான். அநித்தியமான இந்த உடலை சமூகத்தின் நன்மைக்காக பலியிட விரும்புகிறேன். இதனால் உங்கள் தரித்திரமும் ஒழியும். ஆகவே அதற்கு எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும். இவ்விதம் செய்தால் பொன்னும் மணியும் கொண்டு என்னை போல செய்யப்பட்ட உருவத்தையும் 100 கிராமங்களையும் அரசன் எனக்கு தானம் அளிப்பான். அவைகளை பெற்று நான் உங்களுக்கு அளித்து விடுவேன். அதனால் உங்கள் தரித்திரமும் நீங்கிவிடும். இன்னும் அநேக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதை கேட்ட அவன் தாய் தந்தையர்கள் திடுக்கிட்டனர். குழந்தாய், என்ன சொல்கிறாய்? உனக்கு சங்கா தோஷம் ஏற்பட்டிருக்கிறதா? அதாவது காற்று தோஷம், அல்லது கிரகச்சாரம் பிடித்திருக்கிறதா? இந்த இரண்டில் ஒன்று இல்லாவிட்டால் நீ இப்படி விபரீதமாக பேச மாட்டாய். பணத்தை உத்தேசித்து குழந்தைகளை பலியிட யாருக்குத்தான் மனம் வரும்? எந்த குழந்தைதான் தன் உடலை தியாகம் செய்யும் என்று கேட்டனர். நான் சித்த சுவாதீனமற்று பேசவில்லை, சுவாதீன புத்தியுடன் தான் பேசுகிறேன். இதை கேளுங்கள். பிறப்பிலேயே இந்த உடலுக்கு துக்கம் ஏற்பட்டு விடுகிறது. சொல்ல முடியாத அசுத்தங்களை தாங்கி நிற்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் அழிந்து போக வேண்டியதே. ஆகவே அநித்தியமான இந்த உடலை கொண்டு சம்பாதிக்கும் புண்ணியத்தையே நிரந்தர வஸ்துவாக பெரியோர் கருதுகின்றனர். உலகத்து மக்கள் எல்லோருக்கும் பயன்படக்கூடியதை தவிர வேறு என்ன புண்ணியம் கிடைத்துவிடும்? என் தாய் தந்தர்களை போற்றாவிட்டால் இந்த உடலால் என்ன பயன் என்று குமாரன் தன் பெற்றோர்களுக்கு விஷயத்தை சொன்னான். கடைசியில் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகி ஒழுக அழுது கொண்டே அவன் விருப்பத்திற்கு சம்மதித்தார்கள். உடனே அவன் ஸ்வர்ண பிரதிமையையும் 100 கிராமங்களையும் பெற்று அவைகளை தன் தாய் தந்தரிடம் ஒப்படைத்தான். பிறகு தன் பெற்றோர்களுடனும் ராஜசேவர்களுடனும் வெகு சீக்கிரமாக சித்திரக்கூடத்தில் உள்ள அரசனை அடைந்தான். கலங்காத நெஞ்சுடன் ஒரு சஞ்சீவி போல ஜொலித்து கொண்டு வந்த அந்த இளைஞனை கண்ட அரசன் உவகை பூத்தான். உடனே அவனுக்கு அஞ்சனமிட்டு மாலை சூட்டி அலங்கரித்து யானை மீது ஏற்றி பெற்றோர்களுடன் அவனை பிரம்மராட்சசனின் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே ராஜபுரோகிதர் அரச மரத்தடியில் சக்கரம் வரைந்து விதிப்படி கர்மாக்களை செய்து ஓமம் வளர்த்தார். ஜுவாலான்முகன் என்ற பிரம்மராட்சசனும் வேதம் ஓதிக்கொண்டு கடகடவென்று சிரித்தபடி வந்து சேர்ந்தான். அவன் தோற்றம் பார்க்க பயங்கரமாக இருந்தது. அளவுக்கு மீறி இரத்தபானம் பண்ணியிருந்ததால் வெறி கொண்டு மூச்சு விட முடியாமல் திணறிக்கொண்டு கொட்டாவி விட்டான். அவன் கண்கள் தீப்பிழம்பு போல ஜொலித்தன. அவன் உருவத்தால் அந்த பிரதேசத்தையே இருள் சூழ்ந்து கொண்டது. அவனை கண்ட அரசன் சந்திராவலோகன் தாழ்ந்து வணங்கி, பெரியோய், இன்று 7வது நாள். நான் சொன்னபடியே இதோ நரபலியை கொணர்ந்திருக்கிறேன். மனமிறங்கி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவ்விதம் அரசன் வேண்டும் பொழுது பிரம்மராட்சசன் அந்த பையனை பார்த்து நாக்கால் தன் கடைவாய்களை நக்கி கொண்டான். அதே சமயம் உன்னத பிறவி வாய்ந்த அந்த சிறுவன் என் உடலை தியாகம் செய்து கிட்டும் புண்ணியத்தால் எனக்கு ஸ்வர்க்க பதவி கிடைக்காமல் போகட்டும், மேலான பதவியும் வேண்டாம். அவற்றால் பிறருக்கு எந்த நன்மையும் உண்டாகாதே. ஒவ்வொரு பிறப்பிலும் என் உடலை பிறருக்கு அர்ப்பணிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டினால் போதும் என்று தன் மனத்திற்குள்ளாகவே வேண்டிக் கொண்டான். இவ்விதம் அவன் தன் அபிலாஷையை தெரிவிக்கும் தருணம் ஆகாயத்திலே தேவர்கள் தோன்றி மலர் மாறி பொழிந்தனர். பிறகு அந்த பையனை பிரம்மராட்சனின் எதிரில் கிடத்தி தாய் கைகளை பிடித்து கொண்டால், தகப்பன் கால்களை பிடித்து கொண்டான். பலி கொடுக்க தயாராக அரசன் கத்தியை உருவிக்கொண்டான். அந்த சமயம் சிறுவன் உறக்க சிரித்தான். அந்த சிரிப்பின் ஒலியை கேட்டு பிரம்மராட்சசன் உள்பட எல்லோரும் தங்கள் செயலை மறந்து ஆச்சரியத்தோடு கைகூப்பி அவன் முகத்தை கூர்ந்து நோக்கி வணங்கினார்கள். அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த இந்த கதையை கூறி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, மகாராஜனே, தன் உயிர் போகப் போகிற அபாயம் சூழ்ந்திருந்தும் அந்த சமயத்திலே அந்த சிறுவன் சிரித்த காரணம் என்னவென்பதை சொல்ல வேண்டும் என்றது.
அதற்கு மகாராஜன் பின்வருவாறு கூறினான். சிறுவன் சிரித்ததின் பொருள் என்னவென்பதை கேள். எளிய ஜீவன் தனக்கு ஆபத்து நேரிடும் போது பாதுகாப்பு அளித்து உயிரை காக்கும்படி தாய் தந்தையரிடம் முறையிட்டு கொள்ளும். தாய் தந்தையர் இல்லாவிட்டால் அரசனிடம் முறையிடும். வெந்துயிர் படுகிறவர்களுக்கு அரசன்தானே உதவ வேண்டும். அரசன் உதவி இல்லாவிட்டால் குழந்தை தன் சௌபாகியத்துக்கு பொறுப்பு வாய்ந்த இஷ்ட தேவதையை வேண்டிக் கொள்ளும். இப்போது அந்த குழந்தை விஷயத்திலோ அவர்கள் எல்லோரும் பிரசன்னமாகியிருந்தார்கள். அன்றி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைக்கு நேர்மாறாக நடந்து கொண்டனர். குழந்தை பெற்றோர்கள் பேராசை கொண்டு அவன் கைகால்களை பிடித்திருந்தனர். தன் உயிரை காப்பாற்றுவதற்காக சுயநலம் கொண்டு அவனை கொல்ல அரசன் தயாராக இருந்தான். அருவருக்கத்தக்க பொருள் நிரம்பியதும் வியாதி வசப்பட்டதுமான இந்த உடலை வளர்ப்பதற்காக இவர்கள் எல்லோரும் இப்படி நெறி தவறி நடக்கிறார்களே. பிரம்மா, இந்திரன், விஷ்ணு, சிவன் ஆகிய தேவர்கள் கூட என்றைக்காவது ஒரு நாள் அழிந்துவிட வேண்டும் என்று நியதி கொண்ட இவ்வுலகில் பூத உடலை கொண்டு நீண்ட காலம் வாழும் ஆசை அவர்களுக்கு எப்படித்தான் ஏற்பட்டதோ இவ்விதம் நினைத்து சிரித்தான். அந்த சிரிப்பில் ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்திருந்தன. தன் கடமையை செய்து முடிப்பதற்கான சந்தோஷமும் மாயத்தோட்டத்தால் மதிமயங்கி பிறர் செய்யும் அற்புத காரியங்களைக் கண்டு ஆச்சரியமும் அடைந்தான். இந்த பதிலை கேட்ட வேதாளம் மறுபடி கட்டவிழ்த்து கொண்டு முருங்க மரத்தில் தொற்றிக்கொண்டது. விக்ரமாதித்தன் திருப்பிச் சென்று முருங்க மரத்தை அடைந்தான். உனக்கு ஏற்படும் அசதியை போக்க ஒரு கதை கூறுகிறேன், கேள் மகாராஜனே என்று மறுபடியும் ஆரம்பித்தது கதையை. கலிங்க தேசத்திலே சோமாவதி என்ற ஒரு பட்டணம் இருக்கிறது. தர்மவான்கள் வசிக்கும் இந்திர பட்டணம் போன்றது அது. அவ்விடத்திலே பிரத்யும்னன் என்ற அரசன் இருந்தான். அவன் வீரம் சக்தி எல்லாம் அடைந்திருந்தான். அந்த நகரத்தின் ஒரு பகுதி யக்ஞஸ்தலம் என்று பிரம்ம தேயமாக விடப்பட்டிருந்தது. அதிலே அந்தணர்கள் பலர் குடியேறியிருந்தார்கள். அவர்களுள் யக்ஞசோமன் என்ற ஒருவன் இருந்தான். அவன் வேதங்களை நன்றாக ஊதியவன், பொருட்செல்வமும் பெற்றிருந்தான். அவன் மனைவியும் அவனுக்கு சகல விதங்களிலும் ஏற்றவள். யவனம் நீங்கிய பிறகு 100 நோன்பு இருந்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவனுக்கு தேவசோமன் என்று பெயரிட்டனர். நல்ல அறிவாளியாக இருந்த பையன் பிற்காலத்தில் பேரும் புகழும் பெற்று அறிஞனாகவே விளங்குவான் என்று யாவரும் நினைத்தனர். 16 வயதுக்குள் அவன் தன் அறிவாலும் பவ்யத்தாலும் எல்லோரையும் மனம் குளிர செய்தான். அவனுடைய 16வது வயதில் ஒரு நாள் திடீரென்று அவன் ஜுரத்தில் படுத்து இறந்து போனான். யக்ஞசோமனும் அவன் மனைவியும் பிள்ளையின் மீது உள்ள அன்பாலும் வாஞ்சையாலும் பிணத்தை கட்டி கொண்டு அழுதார்கள். தகனத்துக்கு அதை எடுத்து போக அனுமதிக்காமல் நீண்ட நேரம் தடுத்து வந்தார்கள். பிறகு வயது முதிர்ந்தவர்கள் ஒன்று கூடி அவனை தேற்றி புத்தி கூறினார்கள். இந்த வாழ்க்கை நீர்மேல் குமிழி போன்ற என்பது உனக்கு தெரியாதா? இதற்கு மேல் இவ்வுலகத்திலே எத்தனையோ மணிமுடி மன்னர்கள் ஆண்டு வந்தார்களே. அவர்கள் சதுரங்க சேனையுடன் உலக வாழ்க்கையை சாகாவதமாக மதித்து சகல சுகபோகங்களுடனும் ஆண்டு வந்தார்களே. அவர்கள் இப்போது எங்கே? கடைசியில் அவர்களுடைய உடலையும் நெருப்பிலிட்டுத்தானே கொளுத்தினார்கள். அவர்கள் முடிவும் பிடிமண்ணாகத்தானே போயிற்று. புத்திசாலியான நீ ஏன் இப்படி பிணத்தை கட்டிக்கொண்டு அழுகிறாய் என்று கேட்டார்கள். கடைசியாக மிகுந்த சிரமத்தின் மேல் உற்றார் உறவினர் அவனை பிள்ளையின் சடலத்திலிருந்து பிரித்தார்கள். அப்பால் பலர் சூழ்ந்து வர ஒரே அழுகியும் கூக்குரலும் ஒலிக்க கண்ணீர் வடித்து கொண்டு அதை சுமந்து சுடுகாட்டுக்கு கிளம்பினார்கள். அந்த சமயத்திலே அந்த சுடுகாட்டில் பாசுபத துறவி ஒருவர் வசித்து வந்தார். வயோதிகனான அவனுக்கு மந்திர சித்தி கிட்டியிருந்தது. அங்கே ஒரு குடிசை கட்டி அதில் வாழ்ந்து வந்தார். மூப்பினாலும் ஓயாமல் விரதம் அனுஷ்டித்து வந்ததாலும் அவர் உடல் முழுவதும் அவன் வெந்நீர் பூசியிருந்தான். சடை முடி மின்னல் போல மஞ்சளாக மின்னியது. பார்வைக்கு சிவனைப் போலவே தோன்றினான். தூரத்தில் அழுகியை கேட்டதும் அவன் தன்னுடன் இருந்த சிஷ்யனை அழைத்து, இதுவரையில் கேட்டிராத இப்பெரும் கூச்சல் எப்படி உண்டாகிறது பார்த்து வா என்று கட்டளையிட்டான். அந்த சீடன் ஒரு முட்டாள், அகம்பாவம் பிடித்தவன், தவம் செய்து அதனால் கிட்டிய சித்தியிலே பெருமிதம் கொண்டு மமதை பிடித்தவன். அதற்கு சற்று முன்னதாக குரு அவனை கோபித்து கொண்டதால் மனம் கலங்கி ஆத்திரமடைந்திருந்தான். ஆகவே துறவி விதம் உத்தரவு போட்டதும்
என் பிக்ஷா வேலை கடந்து போகிறது, என்னால் போக முடியாது, ஆகவே நீங்களே போய் பாருங்கள் என்று கூறிவிட்டான். இதை கேட்ட துறவி, அடமுட்டாளே, இன்னும் பாதி ஜாமப்பொழுது ஆகவில்லை, அதற்குள் பிக்ஷா வேலை எப்படி வரும்? போய் பார்த்து வா என்றார். அதை கேட்ட சீடனுக்கு கோபம் வந்துவிட்டது. கிழமை, இனி நான் உன் மாணவன் அல்ல, நீயும் என் ஆச்சாரியன் அல்ல, நான் போகிறேன், நீயே உன் கமண்டலத்தை சுமந்து செல் என்று சொல்லி கமண்டலத்தை அவன் எதிரில் வைத்துவிட்டு போய்விட்டான். அதன் மீது துறவி தன் குடிசையை விட்டு கிளம்பி தேவசோமனை எரிப்பதற்காக கொணர்ந்த இடத்தை அடைந்தான். அவன் உடலை கண்ட துறவி உடனே நரை திரையால் மெலிந்த தன் உடலை துறந்து மாயச்சக்தியால் இளைஞன் தேகத்தில் கூடுவிட்டு கூடு பாய்வதென தீர்மானித்தான். ஆகவே அவன் சட்டென்று பக்கத்தில் சென்று உறக்க வாய்விட்டு அழுதான். பிறகு துள்ளி குதித்து கூத்தாடினான். மறுபடியும் இளமையை அடைய வேண்டுமென்ற ஆசையினால் அவன் தன் உடலை விட்டு மந்திர சக்தியால் தேவசோமன் தேகத்துக்குள் புகுந்து விட்டான். அதனால் சிதையில் வைக்க தயாராக இருந்த தேவசோமன் உயிர் பெற்று கொட்டாவி விட்டு கொண்டு எழுந்தான். அதை கண்ட உற்றாருடன், ஆகா, பிழைத்து விட்டான் என்று ஆனந்த கூச்சலிட்டார்கள். தொடரும். நன்றி, வணக்கம்.